கொஞ்சமாச்சும் மனசை திறந்து வைங்க சஹாபாக்களுக்காக. சஹாபாக்கள் சம்பந்தமாக நம்ம மனசுல நேசம் எழல அப்படின்னு சொன்னா, சஹாபாக்களை பத்தி மக்கள் கண்ட மேனிக்கு பேசிக்கிட்டு கிடப்பாங்க. நாம் அதை எதுவுமே பார்த்து எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லைன்னு சொன்னா உங்க உள்ளம் செத்து போச்சு, உங்க கல்புல உயிர் இல்ல. அல்லாஹ் கிட்ட இந்த உயிர் உள்ள கல்பை கேளுங்க, கல்புக்கு உயிரை கேளுங்க அல்லாஹ் கிட்ட. சுப்ஹானல்லாஹ். நபி சொன்னாங்களே, அல்லாஹ் அல்லாஹ் ஃபி அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள் விஷயத்தில் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். நபி இது மட்டுமா சொன்னாங்க? எந்த நபர்கள் சஹாபாக்கள் சம்பந்தமாக தப்பாக பேசுவாங்களோ, சஹாபாக்களை திட்டுவாங்களோ, நவுது பில்லாஹ், நபி சொன்னாங்க, மன் சப்ப அஸ்ஹாபி, எந்த மனிதர் என்னுடைய தோழர்களை ஏசுவாரோ, என்னுடைய தோழர்களை திட்டுவானோ, ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹ், அவர் மீது அவன் மீது அல்லாஹ்வுடைய லஅனத் இருக்குது, அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குது. அல்லாஹ் அது மட்டும் கிடையாது, வல் மலாயிகா, மலக்குமார்களுடைய சாபங்களும் இறங்குது. அதோடு நபி முடிக்கலையே, வன்னாசி அஜ்மஈன், ஒட்டுமொத்த மனித குலத்தின் சாபம் அவன் மீது இறங்குது. யார் மீது? யார் சஹாபாக்களை திட்டுவார்களோ, எந்த ஒரு சஹாபியா வேணா இருக்கட்டும், நான் எல்லாரையும் போற்றுகிறேன், ஒருத்தரை மட்டும் திட்டுகிறேன் சொல்றதுக்கும் அனுமதி கிடையாது. அஸ்ஸஹாபத்து குல்லுஹும் அதுல், சஹாபாக்கள் அனைவருமே சிறந்தவர்கள்.